ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2017 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் வேற்றுமை. அடுத்த கொஸ்டின், ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியோவுக்கு என்ன தமிழ் சொல்னா வானொலி. அடுத்த கொஸ்டின், இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இனிப்புக்கு என்ன எதிர்ச்சொல் வரும்? கசப்பு. அரசன் என்பதன் பொருள்? அரசன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஷன் டி மன்னன். இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின்ங்கிறனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஆப்ஷன் பி செங்கல். அடுத்த கொஸ்டின், மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள். அடுத்த கொஸ்டின், கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எது பசுவிடமிருந்து கிடைக்கும்? ஆப்ஷன் பி தயிர். அடுத்த கொஸ்டின், கம்பர் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். அடுத்த கொஸ்டின், சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சைக்கிளுக்கு என்ன தமிழ் சொல்? மிதிவண்டி. அடுத்த கொஸ்டின், விடுகதைக்கு விடை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான், அவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா படிங்க. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான். இது கேன்சர் ஆப்ஷன் சி நிழல். அடுத்த கொஸ்டின், வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை என்ன காலம் என்கிறோம்னு கேட்டிருக்காங்க. வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை நம் கோடை காலம் என்கிறோம். அடுத்த கொஸ்டின், அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது வந்து அதியமான். அடுத்த கொஸ்டின், உரிய சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. நாய் வால் நிமிராது, அதாவது எந்த இல் வரும்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி நாய் வால் நிமிராது. அடுத்த கொஸ்டின், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் வே சாமிநாதர். அடுத்த கொஸ்டின், மிளகாய் என்ன சுவை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. மிளகாய் வந்து கார்ப்பு சுவை கொண்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.